பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். மக்களையும் அரசியல் தலைவர்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்றும், மழை பாதிப்புகளை தடுக்க ஒதுக்கப்பட்ட பணம் குறித்த வெள்ளை அறிக்கையை கடந்த ஆண்டு அனைத்து கட்சிகளும் கேட்டுள்ளதாகவும், அதே நிலைதான் தற்போதுள்ளதாகவும், மழை வந்தால்தான் அது தெரியும் என்று புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கேரள மாநிலம் வயநாட்டில் இயற்கை சீற்றத்தில் உயிரிழந்தவர்களுக்கும், பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்ததற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் முக்கிய தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை ஆரம்பத்தில் சுணக்கமாக இருந்ததாகவும், காவல்துறை அதிகாரியை மாற்றிய பிறகு தற்போது வழக்கு விறுவிறுப்பாக வேகமாக நடைபெற்றுக் கொண்டு வருவதாகவும், சட்டமன்ற தேர்தல் நடைபெற 24 மாதங்கள் உள்ள நிலையில் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும் என்றும், தேசிய கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் அவருக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் சாதாரண மக்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்கும், மக்கள் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்பதை நினைவூட்ட விரும்புவதாகவும், வெள்ளம் வந்தால்தான் தண்ணீர் வருகிறதா இல்லையா என்பது தெரியும். கடந்த ஆண்டு அனைத்து பணிகளும் சரி செய்து விட்டோம் என்றார்கள். 1 வாரம் மக்கள் மழை காரணமாக அவதிப்பட்டார்கள். இது குறித்து ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கேட்டுள்ளார்கள். அனைத்து கட்சியினரும் மழை பாதிப்புகளை தடுக்க ஒருங்கிய பணம் என்ன ஆக்கியது என்று கேள்வி கேட்பதாகவும், தற்போது அந்த சூழலே நிலவுகிறது. மீண்டும் மழை வந்தால்தான் தெரியும் என்று அவர் தெரிவித்தார்.